இப்ப சீமான் சார் பேசிட்டு இருக்காங்க. ஒரு தொண்டர்களோடும் பாத்தீங்கன்னாக்கா கவனத்தை திசை திருப்பாம பாத்துட்டு இருக்காங்க. நடைபாதையிலுமே கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்துட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். சின்ன சின்ன பசங்க அவங்க கொடுக்க வச்சிருக்காங்க. அவங்க ரெண்டத்தையும் குடிச்சிட்டோம். ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு ஒரு மீட்டிங் போட்டு நடத்திட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங் நடுவுல யாருன்னு தெரியல, அவங்க கட்சி சம்பந்தமான விஷயங்களை பத்தி தவறா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நோக்கத்தை பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டத்துக்கு மத்தியில பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நோட்டீஸ் இன்னும் கொஞ்சம் நோட்டீஸ் வந்து சீமான போட்டோ இருக்குது, பிரபாகரன் ஐயா போட்டோ இருக்குது. பொதுவா பாக்குற நம்ம நம்பி வாங்குறேன். அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு எது தெரியல. அதனால அவங்கள வச்சு யார் கொடுத்தாங்க புரியுது. திட்டம் போட்டு சீமானந்தன் பேரை பயன்படுத்தி அவங்களோட நிறுவனத்தை வளர்த்தெடுக்கிறதுக்காக நம்மளுடைய வாழ்க்கை எடுத்து வைக்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து தொழில் முழுசா புரிஞ்சுப்பீங்க. புரியுது சார், புரியுது. அந்த விருப்பத்துல தான் வந்து பார்த்தவங்க யாருடைய தூண்டுதல உள்ள இப்ப பாத்தீங்கன்னா இதை மீறி உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கா? இருக்குன்னு நிச்சயமா இருக்கு. ஜெயிப்பவருக்கே காலம் என்று எண்ணி விடாதே, போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. தமிழ் இனத்துக்காகவும் தமிழர் சம்பந்தமாக போராடக்கூடிய தலைவர்களை வந்து மாநாட்டிலே ஃபுல்லு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லு சுற்றி பாருங்க, எல்லாம் சுற்றி வச்சிருக்காங்க நாலு பக்கம். இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு வழியா தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் சார் பேசிட்டு இருக்காங்க. ஒரு தொண்டர்களோடும் பார்த்தீங்கன்னாக்கா கவனத்தை திசை திருப்பாம பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு மாற்றத்துக்கான வழியா வந்து பார்க்கப்படுது. இப்போ நம்ம சேனல் சார்பில் நம்ம எப்படி வந்தோம்னு கேட்டிங்கன்னாக்கா, சும்மா ஒரு டெம்பரரியா தற்செயலாக வந்தோம். அதாவது எப்படி இருக்கு, மாநாடு நடத்துவாங்களா, இது கூட்டம் இருக்குமா இருக்காதான் சொல்லி பார்க்க தான் வந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி வாக்கில் டிபிகே தரப்புல சில இடங்களை விண்டு எடுத்து கூட்டமையில சொல்லிட்டு காட்டினாங்க. ஆனா இப்ப நிறைய கூட்டம் பாத்தீங்கன்னாக்கா சீமான் சார் வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இப்போ இது பாத்தீங்கன்னா கூட்டம் இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். அது அப்படி கிடையாது. உள்ள பாத்தீங்கன்னாக்கா கிரௌட்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா போறதுக்கான நடைபாதையிலுமே கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்துட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அதாவது அங்கங்க கூட்டம் கலைஞ்சு போயிட்டு இருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா இங்க எப்படி ஒரு மாற்றம் இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, பாதி பேர் போறாங்கன்னா முக்காவாசி பேர் வந்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஊர்ல இருந்து வராங்க. இப்ப நீங்க பாத்தீங்க புதுக்கோட்டையில இருந்து வராங்க, மதுரையில இருந்து வராங்க, திருச்சி இப்ப உள்ளூர் பாத்தீங்கன்னாக்கா சவுத் நார்த் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப இங்க வச்சிருக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு தலைவருடைய போட்டோ, லெனினுடைய போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க. லெனினா நிறைய பேருக்கு யாரும் தெரியாது இல்லைங்களா, அவங்களோட போட்டோ வச்சிருக்காங்க. பிடல் காஸ்ட்ரோட இமேஜஸ் முதல் பண்றாங்க இந்த மாதிரி. வணக்கம் சார், என்ன ஊர்ல இருந்து வரீங்க? விருதுநகர்ல இருந்து வரீங்களா? இது எப்படி சார் நீங்க இப்ப எப்படி வந்தீங்க? பஸ்ல வந்தீங்களா? இல்ல, எங்க உறவுகளோட வந்தீங்க. சரி, ஓகே சார். இப்ப எல்லா கட்சியும் சார்பிலும் பாத்தீங்கன்னா 236 தொகுதியிலுமே வேட்பாளர் யாரும் அறிவிக்கல. ஆனா சீமான் சார் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் ஆளா எல்லாருக்கும் முன்னோடியா அவர் எடுத்தோடனே வந்து 236 தொகுதியிலும் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அதுக்கான ஈவெண்ட் தான் உங்களை கூட்டம் ஒரு நேரம் எதிர்பார்க்கல. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், நேர்மை, அதோடைய அடையாளம் தான் இது இந்த கூட்டம். கண்டிப்பா இங்க யாருமே வந்து குடிக்கல. இந்த டாஸ்மாக் கடை இங்க யாரா ஒருத்தர் சொல்லுங்க. இல்ல சார், நாங்களே பார்த்தோம். எல்லாரும் நேர்மை. எங்க கட்சி நேர்மைக்காக பாடுபடுது. நேர்மை வெல்லும். நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கட்சி சார்பில் வேற இருக்கீங்களா, இல்ல நீங்க வெளில பணியாற்றிட்டு இருக்கீங்களா? நான் வந்து வெளியில பணியாற்ற சாதாரண ஒரு குடிமகன், தமிழ் குடிமகன். புரியுது. இப்ப விஜய் சார் பேசும்போது சொன்னாங்க மும்முனை போட்டி தான். அது 2 மும்முனை போட்டி தான். அது வந்து நாம் தமிழர் வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா சீமான் சார் பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூப்பிட்டுருக்காரு. இப்ப இதை வச்சு என்ன சார் நீங்க அதாவது நாச்சி சொல்றேன்னு சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இது ஏன்னா நம்ம திராவிட கட்சிகள் இருக்காங்களே, கண்டிப்பா அவங்க கொள்ளையடிச்ச பணத்தை வந்து பிரிக்கிறதுல சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சண்டை ஓட்டுட்டு இருக்கா, நல்லபடியா சண்டை ஓடிக்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து நல்லபடியா வரணும் அப்படின்னு கொள்ளையடிச்ச பணத்துல வந்து நம்ம அடிச்சு நல்லபடியா வந்து கொள்ளையடிக்கணும்னு போராடுறாங்க. புரியுது. நாங்க வந்து மக்களுக்காக போராடுறோம். ஆனா நேர்மையா மக்களுக்காக போராடுறோம். ஆனா விமர்சனத்தையே அவங்க பேர்ல என்ன வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்படி வந்து சீமான் வந்து பாத்தீங்கன்னா போன தடவை பாத்தீங்கன்னா 36 லட்சம் ஓட்டுகள் வாங்கினாங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா சீமான் சாரோட விஜய் சார் தான் அதே ஓட்டு விடுவோம். இதை மீறி உங்களால ஜெயிக்க முடியும் சொல்றீங்க. குறை சொல்லி நாங்க வளர விரும்பல. நாங்க எங்களுடைய நேர்மையான சிந்தனையெல்லாம் வளர விரும்புறோம். அதான் இப்ப சீமான் சார் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, நாங்க வந்து அதாவது இந்த இலவசங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவ்வளவு விஷயங்கள் பேசும்போதும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா இதை மீறி உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கா? இருக்குனாச்சு, நிச்சயமா இருக்கு. ஜெயிப்பவருக்கே காலம் என்று எண்ணி விடாதே, போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ரொம்ப நன்றி. அதான் ரொம்ப நன்றி. கட்டாயமா இந்த 2026 வந்து சீமான் சார் வந்து முதலமைச்சர் வர்றதுக்கு எங்க சேனல் சார்பாகவும் தமிழ்நாட்டு சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தமிழர் ஒற்றுமை. தமிழர் ஒற்றுமை. நிச்சயமா. நீங்க இப்ப என்ன ஊர்ல வந்திருக்கீங்க? நாங்க மருதாபுரி சட்டமன்றம். மருதாபுரி
மணப்பாறை சட்டமன்ற மணப்பாறை சட்டமன்ற தொகுதி. சரி, வந்து எப்படி கொள்கைகள் ரீதியா வந்தீங்களா இல்ல வந்து வரணுன்ற நோக்கத்துல வந்தீங்களா இல்ல சும்மா டைம் பாஸ் பண்ணாலும் வந்தீங்களா? சீமானோட கொள்கைகள் பிடிக்கும், அதனால வந்தோம். ரைட், ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி 4 மணிக்கு பாத்தீங்கன்னாக்கா 4 மணிக்கு யாரும் உள்ள வந்திருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்கா சில ஊடகங்கள் என்ன தெரிவிச்சாங்கன்னா எம்டிஆர் இருக்க சேர்ஸ்லாம் எங்க பார்க்கிங் லெவல்ல இருந்த கூட்டம் கூட சீமான் சாருடைய கட்சிக்கு வரல, இதுதானே அவங்க நிலைமை அப்படின்ற மாதிரி. ஆனா நீங்க இப்ப ஆர்வமா வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸா டீமா வந்தீங்களா? எத்தனை பேர் வந்தீங்க நீங்க? கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட வந்து 100 பேர்கிட்ட வந்திருக்கீங்க. அது உங்க தொகுதியில இருந்து ஜஸ்ட் 100 பேர் வந்திருக்கீங்க. ஓகே, சரி சரி. உங்க பேருங்க? கார்த்திகேயன். என்ன புரியுங்க? கார்த்திகேயன். கார்த்திகேயன். நீங்களும் அவர் கூட தான் வந்திருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கீங்க. ஓகே, நீங்க எல்லாமே சீமான் சாருடைய கொள்கையில ஈர்க்கப்பட்டு வந்திருக்கீங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. பாதுகாப்பா வீடு போய் எல்லாரும் கண்டிப்பாங்களா? ஓகே ஓகே. பாருங்க, இது வந்து இவங்க நாம் தமிழ் கட்சி சார்பா எடுக்கக்கூடிய போஸ்டர் கிடையாது. அதாவது அவங்க பேரை பயன்படுத்தி இவங்களா பாத்தீங்கன்னாக்கா ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணி சின்னத்தெல்லாம் மாத்தி போட்டிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கிற மத்தியில இப்ப ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம வீடியோல தெளிவா காட்டுவோம், பாருங்க, பாத்துங்க. இதை வந்து யார் செஞ்சாங்க அப்படின்றது சரியா தெரியல. ஆனா இதை கொடுத்ததை நாம் தமிழ் கட்சி சார்பில் என்ன பண்றாங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தவறான விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டோம். யாருங்க உங்களுக்கு யாரு கொடுத்தது? இது தவறான பதிவு யாரோ கொடுத்துருக்காங்க. இது நிறைய தோழர்கள் வந்து எல்லாம் மறுபடியும் வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு பையன் மட்டும் மாட்டிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர்னு தெரியல. அது எந்த கட்சி சார்ந்த சேர்ந்தவங்கன்றது தெரியாது. ஆனா இது நம்மளோட சின்ன பசங்க அவங்ககிட்ட கொடுக்க வச்சிருக்காங்க. அவங்க ரெண்டத்தையும் பிடிச்சிட்டோம். பிடிச்ச அவங்ககிட்ட இருந்து துண்டறிக்கையில வாங்கி அது என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இல்லாத ஒரு சின்னமே இப்ப நம்ம கையில இல்ல. நம்ம மேல தவறான அவதூறுகளை போட்டு தேவையில்லாம ஒரு விஷயத்தை உருவாக்கி இதை வந்து நம்ம சிக்கலா உருவாக்குறோம். அதனால இதை வந்து அப்புறம் பாருங்க, ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லது. ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு ஒரு மீட்டிங் போட்டு நடத்திட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங் நடுவுல யாருன்னு தெரியல. அவங்க இது வந்து அகாடமின்னு சொல்லிட்டு இப்ப சீமான் சார் பாத்தீங்கன்னாக்கா அகாடமினா ஒன்று வச்சு இல்ல, எல்லாருக்குமே தெரியும். பாத்தீங்கன்னாக்கா மக்கள் தமிழினம் சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவர் மத்தியில அகாடமின்ற பேர்ல ஒரு நோட்டீஸ் மாதிரி போட்டு விநியோகப்படுத்திட்டு இருக்காங்க. எதுக்காகனா கட்சி சம்பந்தமான விஷயங்களை பத்தி தவறா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நோக்கத்தை பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மக்கள் யாராவது வச்சிருந்தீங்கன்னாக்கா சின்ன மாறி இருக்கு. அதே மாதிரி நோட்டீஸ்ல போட்டிருக்க செய்தி வந்து இவங்களோட செய்தி கிடையாது. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கூட்டத்துக்கு மத்தியில பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இவ்வளவு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நோட்டீஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நோட்டீஸ் வந்து இவ்வளவு நோட்டீஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் எவ்வளவு நோட்டீஸ் வந்து ஏற்கனவே எரிச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்ப எடுத்துட்டு வந்து நம்ம உறவுகள் அனைவர்கிட்ட இருந்தும் எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சு கொண்டு வந்து ஃபர்ஸ்டே நாங்க எரிச்சிட்டு தொடர்ந்து ஏற்கனவே ஒரு செட் ஃபுல்லா எடுத்தீங்க. இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கொடுத்துட்டு இருக்காங்க. யாருன்றது தெரிஞ்சுங்களா? பாத்தீங்களா? சின்ன பசங்களை பிடிச்சிட்டோம். ஆனா அவங்களுக்கு எது பெருசா தெரியல. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னே தெரியல. ஜஸ்ட் நோட்டீஸ் போடுற மாதிரி ஒரு ஆளை வந்து இதுல வந்து சீமானோட போட்டோ இருக்குது, பிரபாகரன் ஐயா போட்டோ இருக்குது. பொதுவா பாக்குற நம்பி வாங்குற அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு எது தெரியல. அதனால அவங்கள வச்சு யார் கொடுத்தாங்க இந்த நம்பர்ல இது கொடுத்துருக்கிற தொடர்புக்கு வந்து போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். கண்டிப்பா இதோ பாருங்க, தொண்டர்கள் பாத்தீங்கன்னாக்கா அதாவது காசு கொடுத்து இவங்க எல்லாம் கூடினவங்க கிடையாது. பாத்தீங்கன்னாக்கா முழுக்க பாத்தீங்கன்னா கொள்கைகளாக ரீதியாக இருக்கப்பட்டவங்க. ஒரு திரைப்பட கவர்ச்சிலாம் கிடையாது. ஆனா பாருங்க, ஒரு மக்களோட சேர்ந்து அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அவங்களே அதை வந்து அப்புறப்படுத்தி எரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது கட்சி சார்பா 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி தவறான செய்திகள் பரப்ப ஒரு கூட்டத்துக்கு மத்தியில ஒரு கட்சி தலைவர் வந்திருக்காரு. ஒரு கூட்டமே அதுவும் தமிழ்நாட்டுல ஒரு கொள்கையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கூட்டமே வந்திருக்கு. இதன் மத்தியில இந்த மாதிரி தவறான விஷயங்களை பரப்புறதால எவ்வளவு பெரிய இஷ்யூ வரும். இதை யார் செஞ்சாலுமே அது மிகப்பெரிய குற்றம் இல்லைங்களா? இதை பத்தின விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்கலாம். பேசட்டுமா? அதே மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்க, நாம் தமிழர் கட்சி சார்பில் தவறான நோட்டீஸை வேற ஒரு ஆள் அவங்க ஆளுங்க மாதிரியே உள்ள ஊடுருவி கொடுத்தாங்க. அந்த விஷயங்களை பாத்தீங்க. இப்ப இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த ஏரியாவுக்கு வரத்துக்கு பொதுவா நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு ஒரு டைம்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி குறைச்சிட்டாங்க. இது திட்டமிட்ட சதின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் இங்க வரத்துக்கு ரொம்ப சீன் பண்ணோம். இயல்பா பாத்தீங்கன்னாக்கா நம்ம சத்திர பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வரக்கூடிய பஸ் வந்து ஒரு 1/2 hour ஒரு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க இங்க யதார்த்தமா சத்திர பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன் இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னாக்கா 1 hour 1.5 hour வரைக்கும் பஸ் ஏறல.
ஷேர் ஆட்டோ பிடிச்சி வராங்க. அப்ப எப்படி வராங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா கட்டாயமா இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு முக்கிய கொள்கையோட வந்துட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு அரசு ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழிவகுத்து கொடுத்துருக்கலாம் இல்லையா, கொஞ்சம் பந்தோபஸ்து பண்ணி அதை அதிகப்படுத்திருக்கலாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னாக்கா இப்ப நீங்க இங்கேருந்து முடிச்சுட்டு எப்படி போவாங்க அப்படின்ற விஷயங்களும் சரியா தெரியல. நம்ம கூட அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க. பாத்தீங்கன்னாக்கா உள்ள போயிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோம். யாருங்க இங்க பாருங்க, ஏற்கனவே கொஞ்சம் நோட்டீஸ் பார்த்தோம். தவறுதலான நோட்டீஸை இதை பாருங்க பண்டலா கொடுத்துட்டு இருக்காங்க. இது யாருடைய வேலை அப்படின்றது உண்மையிலுமே, அதாவது இந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தங்க ஊடுருவி விட்டாங்க. அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்னத்தனமான விஷயம் சொல்லுவாங்களா, அந்த விஷயங்களை வந்து மற்ற கட்சிகளும் எதிர்கட்சிகள் செய்துன்றதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது. இது யாராவனாலும் இருக்கலாம். ஆனா இது யாருக்கு அசிங்கம் கேட்டீங்கன்னா, இந்த கட்சி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இந்த தலைவருக்கு தான் ஒரு மிகப்பெரிய அசிங்கன்றது தெரியல உங்களுக்கு. விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆமா, நீங்க எங்க சாப்பிடுறீங்க? ஈரோட்லயே வரீங்க? நீங்க தான் பிடிச்சிங்க. பேரையூர், மதுரை மாவட்டம் பேரையூர்ல இந்த அகடாமை இருக்கு. சரி, ஓகே. அவங்க வந்து இது வந்து திட்டம் போட்டு, அவங்க வந்து மாற்று மொழி பேசக்கூடியவங்க, புரியுது, திட்டம் போட்டு சீமானனை பேரை பயன்படுத்தி அவங்களோட நிறுவனத்தை வளர்த்தெடுக்கிறதுக்காக இந்த இதை பண்ணிருக்கிறாங்க. புரியுது. சின்னத்துல இருந்து எல்லாம் மாறி இருக்கு. இதை நாங்க காட்டு இயல்பா வர்றவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, இது என்ன விஷயம்ன்றது தெரியாது. சின்ன மாத்திரமா ஆச்சு. இது வந்து மாற்று மொழி ஏன்னா ஒரு ஆளும் வந்து காசு கொடுத்து வரல. ஒரு ஆளும் பாத்தீங்கன்னா தனி சுழற்சியா அவங்களுடைய இந்த நிறுவனத்து மேல நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பண்றோம். மதுரை மாவட்டம் பேரையூர். பேரையூர் ஆமா, எனக்கு ஆனா போட்டோ எடுத்துட்டா வீடியோ இருக்கு. இதை எரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க அங்க எரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து புடிச்சிட்டாங்க. யார் புடிச்சு, அதாவது மதுரை சேர்ந்த ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னாக்கா அதை வச்சு ஒரு ப்ரமோஷனுக்காக அந்த வேலை பண்ணிருக்காங்க அப்படின்றது இல்ல தெரியுது. அதை சார்ந்து வந்து பிடிச்சிட்டாங்க. இங்க என்னன்னாக்கா விளம்பரத்துக்கான வேலை இல்லை. அவங்க நாம் தமிழ் கட்சி என்ன சொல்றாங்க, விளம்பரத்துக்கான வேலை கிடையாது. இது நாங்க வந்து கொள்கிறதே கூடணும், எதுக்காக விளம்பரம் பண்றாங்க அப்படின்றத அவங்களோட தேவைக்கு கேட்கறாங்க. அரியலூர் மாவட்டத்துல வரீங்க, இருக்கீங்க. நீங்க காசு கொடுத்ததை கூட்டாங்களா இல்ல நீங்க? நாங்க தன் விருப்பத்துல வந்திருக்கீங்க. தமிழ் தேசிய கொள்கைகளுக்கு பிடிச்சிருக்கு. புரியுது சார். அந்த சீமானுடைய கொள்கைகள் முழுக்க பிடிச்சிருக்கு. வந்து அவருடைய கொள்கை காலத்து எங்களுக்கு தேவை. இதுதான் சார், அதுதான் மற்ற கட்சிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். எங்களை நாங்க பாக்குறது, நாங்க பொதுவா விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஆனா மற்ற கட்சிகளுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்க கட்சிகள் என்ன விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, அது உணர்வதே இருக்கப்பட்டு வந்திருக்கீங்க. அவ்வளவுதான் சார். வந்து அவருடைய எழுத்துக்கு அரசியல் வந்து தமிழ் தேசியம், தமிழ் நிலம், தமிழுடைய வாழ்வுரிமை எழுத்து வைக்கிறதுனால வந்து எங்களுக்கு அந்த கொள்கை முழுசா பிடிச்சிருக்கு. புரியுது சார், புரியுது. தமிழ் விருப்பத்துல தான் வந்திருக்கோம் தவிர யாருடைய தூண்டுதல உள்ள கூட்டம் வர வச்சு அண்ணன் சீமான். நிச்சயமா சார், நிச்சயமா. இல்ல நாங்களும் அப்படிதான் நினைச்சு வந்தோம். ஆனா இங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாலுமே இது பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கூஸ்பம்ப் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மூமெண்ட் இருக்கு. நிச்சயமா. ஆனா ஊருக்கு போக பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாநாட்டில் கலந்து ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க என்ன ஊர்ல இருந்து வரீங்க? என்ன ஊருக்கு? புதுக்கோட்டை. திருக்கோட்டையில இருந்து வரீங்க? புதுக்கோட்டையில இருந்து வரீங்க. எவ்வளவு லாங்ல வந்திருக்காங்க சொல்லிட்டு பாருங்க. எல்லாருமே கொள்கை ஈர்ப்புல தான் வந்திருக்கீங்க இல்லீங்களா? யாருமே உங்களை வந்து போர்ஸ் பண்ணி கூப்பிடல, யாரும் கூப்பிடல. இல்ல ஒரு 4 மணி வாக்குல பாத்தீங்கன்னாக்கா அந்த டிவிக்கு சார்பில் ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. என்ன கேட்டீங்கன்னா கூட்டமே இல்ல சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு கூட்டம் இருக்கும். எங்களுக்கு பார்க்கும்போது ஆர்வமா இருக்குது. எப்படி வந்தீங்க? பஸ்ல வந்தீங்களா? பஸ்ல வந்தேன். சரி, ரைட்டு. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா எல்லாமே பண்ணி கொடுத்தாங்களா? வாட்டர் தண்ணி அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே கொடுத்தாங்களா? பரவாயில்ல, நம்மளே பிரச்சனை பண்ணாம இருந்தா இதுதான் ஒரு மக்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா அந்த அவங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது ஒரு இடத்துக்கு வந்தோம், ஒரு பிரச்சனை இல்லாம போறாங்க அப்படின்றதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஒரு விஷயம் நம்மளுக்கும் தெரியுது.